ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஒரு சிந்தியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்காக சிம்பிளாக இருக்கக்கூடிய வெக்கேபுலரிஸ், அவங்க எதுவுமே தெரியாது எப்படி பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் சில வார்த்தைகள் டெய்லி ஒரு 5 வேர்ட்ஸ் 10 வேர்ட்ஸ் வெக்கேபுலரிஸ் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறதுக்காக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இங்கேயும் அதனுடைய எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சிந்தியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஒன், ஜோவியல், மகிழ்ச்சியான. ஜோவியல், மகிழ்ச்சியான. ஹீ இஸ் எ ஜோவியல் பர்சன். ஹீ இஸ் எ ஜோவியல் பர்சன் அப்படின்னா அவர் ஒரு மகிழ்ச்சியான மனிதர். எல்லாத்துக்கூடமே சந்தோஷமாக பேசக்கூடிய ஒரு மனிதர் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஜெலஸ். ஜெலஸ்னா பொறாமை. டோன்ட் கெட் ஜெலஸ் அட் ஹிம். அவன் மேலே பொறாமைப்படாதே, அவனிடம் பொறாமைப்படாதே. டோன்ட் கெட் ஜெலஸ் அட் ஹிம். நெக்ஸ்ட் ஒன், இன்செக்யூர், பாதுகாப்பற்ற. இன்செக்யூர், பாதுகாப்பற்ற. ஹி ஃபெல்ட் இன்செக்யூர் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத். அவர் அவருடைய அப்பா இறந்ததுக்கு பிறகு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சன் ஃபீல் பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது இந்த சென்டென்ஸை சொல்லலாம். ஹீ ஃபெல்ட் இன்செக்யூர் ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத். நெக்ஸ்ட்டு, சிம்பத்தி, அனுதாபம். சிம்பத்தி, அனுதாபம். நர்ஸ் எக்ஸ்பிரஸ்டு ஹர் சிம்பத்தி டு த பேஷண்ட்ஸ். நர்ஸினுடைய அவங்களுடைய நேச்சரே அதுதானே. பேஷண்ட்டுக்கிட்ட அவங்களுடைய சிம்பத்தி, அனுதாபத்தை காட்டுவாங்க, கருணையாக அன்பாக நடந்துக்குவாங்க இல்லைங்களா. அப்போது நர்ஸ் எக்ஸ்பிரஸ்டு ஹர் சிம்பத்தி டு த பேஷண்ட்ஸ் ஆர் டு ஹர் பேஷண்ட்ஸ், அந்த மாதிரி வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட், டிமாண்ட். டிமாண்ட்னா தேவை. ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி டிமாண்ட் டியூரிங் சம்மர். இப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் தேவை, பழங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது இல்லைங்களா. அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கலாம், ஐஸ்கிரீம்ஸ், அந்த மாதிரி. ஃப்ரூட்ஸ் ஆர் வெரி டிமாண்ட் டியூரிங் சம்மர் அப்படி சொல்லலாம். பழங்களுடைய தேவை கோடையில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, சனி, சூரிய வெப்பமுள்ள, அதாவது வெயில் அதிகமாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறோம். ஹியர் இஸ் டூ சனி டுடே. இங்கே இன்றைக்கி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹியர் இஸ் டூ சன்னி டுடே அப்படி சொல்லலாம். ஸ்வெல்லிங். ஸ்வெல்லிங்னா வீக்கம். வீக்கம். ஷி ஹேட் எ ஸ்வெல்லிங் இன் ஹர் நீஸ். அவங்களுக்கு முட்டியில் வீக்கமாக இருந்தது. ஷி ஹேட் எ ஸ்வெல்லிங் இன் ஹர் நீஸ். அவங்களுடைய முட்டியில் வீக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஸ்வாலோ அப்படின்னா விழுங்குதல், முழுங்கிடுறோன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அது. ஷி ஃபெல்ட் டிஃபிகல்ட் டு ஸ்வாலோ த பில். பில் அப்படின்னா டேப்லெட், மாத்திரை. அவங்க அந்த மாத்திரை குடிக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் சிரப்னா ஈஸியாக குடிச்சிடுவாங்க, டேப்லெட் எடுத்துக்கிறதுனா ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஷி ஃபெல்ட் டிஃபிகல்ட். அவங்க அவள் ரொம்ப கஷ்டப்பட்டான். எதுக்கு? மாத்திரை குடிக்கிறது, முழுங்குவதற்கு கஷ்டப்பட்டா அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, பூன். பூன்னா வரம், வரப்பிரசாதம் சொல்கிறேன் இல்லைங்களா. சில்ட்ரன் ஆர் த பூன். எல்லா குடும்பத்துலேயுமே எல்லாருக்குமே குழந்தைகள்னால் ஒரு வரம் தான் இல்லைங்களா. சில்ட்ரன் ஆர் த பூன். சில பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸ்னால் பூன். ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த பூன் அப்படின்னு சொல்லலாம். டீச்சர்ஸ் ஆர் த பூன் அப்படி சொல்லலாம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு, லோன்லி அப்படின்னா தனிமை. ஷி ஃபெல்ட் வெரி லோன்லி. ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படி சொல்லும்போது ஷி ஃபெல்ட் வெரி லோன்லி. நெக்ஸ்ட்டு, ஆம்பிள். ஆம்பிள் அப்படின்னா போதுமான அளவு. திஸ் ஹவுஸ் ஹேஸ் ஆம்பிள் கார் பார்க்கிங் அப்படின்னா இந்த வீட்டில், சில வீடுகளில் இப்போது டெனண்ட்டு, அதாவது வாடகைக்கு இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இடம் இருக்காது, பார்க்கிங் இருக்காது, வெளியே தான் நிறுத்திக்கணும் ஸ்ட்ரீட்டில். அந்த மாதிரி வீடுகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த வீட்டில் கார் பார்க்கிங்க்கு போதுமான அளவுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது
சொல்லலாம். திஸ் ஹவுஸ் ஹேஸ் ஆம்பிள் கார் பார்க்கிங். அதே வந்து சில ஷோரூமில் கூட சொல்லலாம். சில ஷோரூம்லாம் கார் பார்க்கிங் வேறு எங்கேயாவது பார்க் பண்ணிட்டு வந்து தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். பெரிய பெரிய கடைகள்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் வசதி இருக்கும் இல்லைங்களா. டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருந்தாலும் சரி, வேறு துணி கடைகளாக இருந்தாலும் சரி. திஸ் ஹவுஸ் ஹேஸ் ஆம்பிள் கார் பார்க்கிங்னா இந்த வீட்டில் போதுமான அளவு கார் பார்க்கிங் வசதி இருக்குது, கார் பார்க்கிங் பண்ணக்கூடிய அளவு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அஷரி. அஷரின்னா கந்துவட்டி. டோன்ட் கெட் த மணி ஃபார் அஷரி அப்படின்னா கந்துவட்டிக்கு பணம் வாங்குவாங்க இல்லைங்களா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் இல்லைங்களா. அந்த மாதிரி வசூல் பண்ணுறவங்க தான் நம்ம வட்டி காம்பவுண்ட் கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரியெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதனால் கந்து வட்டிக்கு பணம் வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. டோன்ட் கெட் த மணி ஃபார் அஷரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மார்ட்கேஜ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடமானம். ஹைப்பத்திகேட் அப்படி இந்த வேர்டு ஆல்ரெடி நான் ஒரு கிளாஸில் போட்டிருக்கேன். மார்ட்கேஜ், ஹைப்பத்திகேட், அதாவது ரெண்டுக்குமே பொதுவாக சொல்லும்போது ப்ளட்ஜ் அப்படி சொல்லலாம். ப்ளட்ஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சொத்துக்களை வந்து அவங்க ப்ளட்ஜ் பண்ணிட்டாங்க. ஹி ப்ளட்ஜ்ட் ஆல் ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொன்னால் அவருடைய எல்லா சொத்துக்களையுமே அடமானம் வச்சுட்டாரு அப்படின்னா. சொத்துக்கள் அப்படிங்கும்போது நிலமாக லேண்டாக இருக்கலாம், ஹவுஸாக இருக்கலாம், ஜுவல்ஸாக இருக்கலாம், வெஹிக்கிள்ஸாக இருக்கலாம் இல்லைங்களா. எல்லாமே சொத்து தானே. அப்போது ஆனால் இங்கே வந்து மார்ட்கேஜ் அப்படின்னு சொன்னோம்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம வந்து மார்ட்கேஜ் சொல்லணும். லேண்டு, ஹவுஸ் இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா. இம்மூவபிள் அப்படின்னு சொல்கிறோம். அசையா சொத்துக்களுக்கு வந்து நம்ம மார்ட்கேஜ் சொல்லணும். ஹைப்பத்திகேட் அப்படின்னு சொன்னோம்னா மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஜுவல்ஸு, வெஹிக்கிள் அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. அதுதான் நம்மளுக்கு மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அது வந்து ஹைப்பத்திகேட் அப்படி சொல்லணும். பொதுவாக அடமானம் அப்படின்னு சொன்னோம்னா ப்ளட்ஜ் அப்படி சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா. வேரியேஷன் சொல்லிவிட்டு நான் மார்ட்கேஜ், ஹைப்பத்திகேட். மார்ட்கேஜ்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்து அடமானம் வைக்கிறது. ஹைப்பத்திகேட் அப்படின்னா அசையும் சொத்துக்கள், அதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். பொதுவாக சொன்னோம்னா ப்ளட்ஜ் சொல்லலாம். இதில் உங்களுக்கு டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். ஹி மார்ட்கேஜ்டு ஹிஸ் ஹவுஸ். அவருடைய வீட்டை அடமானம் வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். அடுத்தது ஜைகான்டிக் அப்படின்னா மிகப்பெரிய. கேண்டிக் அப்படி சொல்லலாம். த சில்ட்ரன் வேர் ஷவுட்டிங் ஆன் சீயிங் த ஜைகான்டிக் எலிஃபெண்ட் அப்படின்னாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த உருவம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஜைகான்டிக்காக இருக்கும், மிகப்பெரிய உருவமாக இருக்கும் எல்லா அனிமலில் வச்சு. அதை விட பெரியது அப்படியெல்லாம் சொல்லும்போது வேல் சொல்லலாம் இல்லைங்களா. அது எல்லாருமே பார்க்க முடியாது. இது சாதாரணமாக பார்க்குறது, காமனாக பார்க்குறது வந்து எலிஃபெண்ட்டு தானே. அப்போ த சில்ட்ரன் வேர் ஷவுட்டிங் ஆன் சீயிங் த ஜைகான்டிக் எலிஃபெண்ட். அந்த மிகப்பெரிய உருவத்தை உடைய அந்த யானையை பார்த்ததும் குழந்தைகள் சத்தம் போட்டு கொண்டிருந்தார்கள். ரொம்ப அம்யூஸ் ஆகிருப்பாங்க இல்லைங்களா, ஆரவாரம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுதான் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து லேசி, சோம்பேறித்தனம். ஹி ஃபெல்ட் டூ லேசி டுடே அப்படின்னா இன்றைக்கி அவர் ரொம்ப சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டுன்னா வேடிக்கை பேச்சு. சில பேர் வேடிக்கையாக பேசுவாங்க, அதாவது கேலியாக கிண்டலாக பேசுகிறது, டீஸ் பண்ணி மற்றவங்கள கிண்டல் அடித்து பேசுகிறது, அது மாதிரியெல்லாம் கேலியாக பேசக்கூடிய சில கேரக்டராக இருப்பாங்க. ஹி இஸ் அ மேன் ஆஃப் டாக்கிங் ஜஸ்ட் அப்படின்னா வேடிக்கை பேச்சு பேசக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். ஹம்பிள் அப்படிங்கிறது ஒரு நேச்சர், பணிவான ஒரு குணம் தான் அது, ஹம்பிள் கேரக்டர். ஷி இஸ் வெரி ஹம்பிள் நேச்சர் அப்படின்னா அவள் ரொம்ப பணிவான குணத்தை உடையவள், அந்த மாதிரி ஒரு நேச்சர் அந்த அம்மா இல்லைங்களா, அல்லது கேர்ள். ஷி இஸ் வெரி ஹம்பிள் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். டேங்கிள் அப்படின்னா சிக்கல். இப்போது டேங்கிள் அப்படின்னா சிக்கல் சிக்கு அப்படி சொல்கிற முடியல, ஹேர் வந்து சிக்கு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட சொல்லலாம். டேங்கிள் தான், டேங்கிள்டு ஹேர் சொல்கிறோம் இல்லைங்களா. இது வந்து சிக்கல். ஹீ காட் இன் எ டேங்கிள் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிட்டான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு சிக்கலில் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். கேட்சுடைய பாஸ்டன்ஸு காட், அப்போது மாட்டிட்டான், சிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஹீ காட் இன் எ
டேங்கிள் அப்படின்னு சொல்லலாம். சிக்கலில் மாட்டிட்டான் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் மித், கட்டுக்கதை. ஆல் தீஸ் ஆர் மித், டோன்ட் பிலீவ். எல்லாமே கட்டுக்கதை, நம்பாதீங்க அப்படி சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஃபார்ச்சூன் டெல்லர். இது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். ஃபார்ச்சூன் டெல்லர் அப்படின்னா குறி சொல்லக்கூடிய, கோயிலுக்கெல்லாம் போனேன்னு சொன்னோம்னா குறி சொல்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா. இப்போது கோயிலில் வந்து கிளி ஜோசியெல்லாம் வச்சுட்ருப்பாங்க ரொம்ப பேர். சில பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குறி சொல்கிறவங்க வந்து ஒரு ஸ்டிக்கு கையில் வச்சுட்ருப்பாங்க. அப்புறம் பாம் ரீடர்னு சொல்லிட்டு கைரேகை பார்ப்பவங்க இருப்பாங்க இல்லைங்களா. அந்த கிளி ஜோசியம் அப்படிங்கிறது வந்து, ஜோசியம்னா அஸ்ட்ராலஜி இல்லைங்களா. கிளி ஜோசியம் பேரட் அஸ்ட்ராலஜர்னு சொல்கிறேன், கிளி ஜோசியர் அப்படின்னு சொல்லி. அதே வந்து ஃபார்ச்சூன் அப்படின்னா அதிர்ஷ்டம். ஃபார்ச்சூன் டெல்லர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அதிர்ஷ்டம், என்ன நம்மளுடைய அதிர்ஷ்டம் எப்போ வரப்போகுது, நம்மளுக்கு என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்கு குறி சொல்லக்கூடியது, அந்த மாதிரி சொல்லலாம் இல்லைங்களா. அதே வந்து கைரேகை பார்த்து சொல்லுவாங்க இல்லைங்களா. கை இந்த நம்மளுடைய கை இருக்கு இல்லையா, கையில் பார்த்து சொன்னால் பாம் ரீடர்னு சொல்லுவோம் அவங்கள. பாம், PALM, பாம் ரீடர். பாம்னா உள்ளங்கை இல்லைங்களா. நம்ம உள்ளங்கையை பார்த்து நமக்கு சொல்லக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம், பாம் ரீடர், அவங்கள சொல்லலாம். இந்த இடத்துல ஃபார்ச்சூன் டெல்லர் அப்படின்னா குறி சொல்பவர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, குறி சொல்பவர். ஹி வில் நாட் அலவ் த ஃபார்ச்சூன் டெல்லர்ஸ். அவர் வந்து இந்த குறி சொல்பவரை எல்லாமே வீட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். அடுத்து எரண்ட் அப்படின்னு எடுபிடி. எரண்ட் பாய்ன்னு சொல்கிறோம், எடுபிடி பையன், ஆஃபீஸ் பாய் அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஏதாவது அவசரமாக ஏதாவது வேணால் டீ வாங்கிட்டு வா, அந்த இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு வா, கொரியர் வாங்கிட்டு வா, கொரியர் அனுப்பிச்சிட்டு வா, இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. வேலை. ஐ எம் நாட் எரண்ட் டு யூ அப்படின்னா நான் உனக்கு ஒன்று எடுபிடி அல்ல, எடுபிடி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் நாட் எரண்ட் டு யூ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கன்னிங். கன்னிங் அப்படின்னா இது ஒரு கேரக்டர் தான், தந்திரமாக ரொம்ப ட்ரிக்கியாக இருப்பாங்க இல்லைங்களா. ஹீ இஸ் அ கன்னிங் மேன் அப்படின்னா ஒரு தந்திரமான ஒரு மனிதன். நெக்ஸ்ட் ஒன் கிராம்ப்ஸ். கிராம்ப்ஸ்னால் தசைப்பிடிப்பு, கிராம்ப். இது வந்து ஃபிசிக்கல் பெயின் அப்படி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய அந்த ஃபிசிக்கல் பெயின்ஸ், நம்ம பாடியில் கூடிய ஃபிசிக்கல் பெயின்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருப்பேன். அதில் இந்த வேர்டு நான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நிறைய போடுறதுனால நம்ம சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். டோன்ட் மிஸ்டேக் மீ. அது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், திருப்பி தெரிஞ்சுக்கிறனால தப்பு ஒன்றும் இல்லை இல்லைங்களா. கிராம்ப்ஸில் தசைப்பிடிப்பு. சி குடின்ட் வாக் ஆன் கிராம்ப்ஸ் அப்படின்னா அந்த தசைப்பிடிப்பினால் அவனால் நடக்க முடியவில்லை அப்படி சொல்லும்போது ஷி குடின்ட் வாக் ஆன் கிராம்ப்ஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பிராக், தற்பெருமை. தற்பெருமை பேசுதல், தன்னை தானே பெருமையாக பேசிக்கிறது, அவங்க வீட்டை பற்றி பெருமையாக பேசுகிறது, அவங்க சொத்துக்களை பெருமையாக பேசுகிறது, குழந்தைகளை பற்றி பெருமை, அவங்க ஜாப், அவங்களுடைய வண்டி. இப்போ வந்து இம்போர்ட்டட் கார் வாங்கியிருந்தால் அதை பெருமையாக சொல்லிக்குவாங்க, நிறைய ஜுவல்ஸ் வச்சுருந்தா பெருமையாக இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லலாம். சரிங்களா. ஹீ இஸ் பிராகிங் அபவுட் ஹிஸ் சன். அவர் வந்து அவங்க மகனை பற்றி தற்பெருமை பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சோர்சரி அப்படின்னா மாந்திரீகம். மாந்திரீகம், மந்திரம், மாந்திரீகம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா நிறைய ட்ரிக்ஸ், மேஜிக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஹீ இஸ் எக்ஸ்பர்ட் இன் சார்சரி அப்படின்னா மாந்திரீகத்தில் அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட், கைதேர்ந்தவர். எக்ஸ்பர்ட்னா கைதேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப டேலண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அஃபண்ட் அப்படின்னா உள்ளத்தை புண்படுத்தல், ரொம்ப ஹர்ட் பண்ணுறது, HURT, ஹர்ட். டோன்ட் ஹர்ட் மீ அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. அதே மாதிரி தான் ஐ டோன்ட் லைக் அஃபண்ட் யூ அப்படின்னா உன்னுடைய உள்ளத்தை, மனசை புண்படுத்த நான் விரும்பலை. ஐ டோன்ட் ஹர்ட் யூ அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். If you like this class means please give your like, share and comment. Don't forget to subscribe to Horace India channel. Thank you for watching. Let us meet on next class.